ஹாய். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மோர் குழம்புக்கு காம்பினேஷனாக இந்த வாழைப்பூ வந்து பொரிப்போம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கோம். ஒரு வாழைப்பூ தான் இது வந்து. என்ன ராம்குமார் இவன் பேர் வந்து. இவன் வந்து எனக்கு பிரித்து கொடுத்துட்ருக்கான். இவனுக்கு கள்ளன் வந்து அதிலிருந்து எப்படி எடுக்கணும்னு தெரியாது. அவனுக்கு நான் அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்து அவன் அந்த பக்கம் எடுத்துகிட்ருக்கான், நான் இந்த பக்கம் எடுத்துகிட்ருக்கேன். இதுதான் இந்த கள்ளன் நரம்புங்கிறது. இதை எடுத்துட்டு நம்ம பொரிச்சாதான் நம்ம வந்து சாப்பிட்றப்போ அது நல்லா வெந்து நம்ம சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இதில் நான் இன்றைக்கி வத்தப்பொடி, உப்பு, கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவு, லெமன் ஜூஸு கொஞ்சம் போட்டு நல்லா இந்த வாழைப்பூவில் பிசிறி வச்சு அதை எண்ணெயில் போட்டு பொரிக்க போகிறேன். ஆனால் 30 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அத்தம்மா பண்ணுவாங்க. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். இதுதான் இப்போ வாழைப்பூவு, ஒரு வாழைப்பூ. இது வந்து கடைசி. இதை வந்து நாலாக வெட்டி, நீளமாக நாலாக வெட்டி அப்படியே பொரித்து அதுக்கு மேலே மிளகுத்தூள், உப்பு போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். 30 வருஷத்துக்கு முன்னாடியே எங்கள் அத்தம்மா வந்து இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து அவங்க வெறும் வத்தல், உப்பு மாத்திரம் அரைச்சி அதை இதில் தடவி பிசிறி விட்டு, இதை ஃபுல்லாக பிசிறி விட்டு அதை எண்ணெயில் போட்டு எடுப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா அதுக்கப்புறம் இதை வெறுமனே அப்படியே எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்து இதுக்கு மேலே நம்ம சிப்ஸில் போடுவோம்ல தூள், உப்பு வந்து கலந்து, அது மாதிரி நான் இதில் வந்து போட்டுருவேன். ஏற்கனவே ராம்குமார் வந்து விரைவி வச்சுட்டான். இன்னொரு தடவை நான் செய்கிறப்போ இதை காமிக்கிறேன். இப்போதைக்கு நான் விரைவி வச்சதை தான் காமிக்கிறேன் உங்களுக்கு. பொடி, கடலை மாவு, அரிசி மாவு, எலுமிச்சம்பழம், உப்பு எல்லாம் போட்டு இந்த மாதிரி தடவி வச்சிடணும். வச்சு கொஞ்ச நேரம் அதை வந்து நம்ம ஊற விட்டுறணும். உப்பு, வத்தப்பொடி பத்தலை, இப்போ அதான் போட்டுக்கிட்டு இருக்கு. பெசரி விடு, உப்பு போடு, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி அந்த பூவை வந்து வெட்டி இதை நம்ம மசாலா தடவி வச்சிடணும். நான் வந்து எண்ணெயில் போடுறப்ப தான் வெட்டுவேன். இவன் ராம்குமார் அவசர குறுக்கை வெட்டிட்டான். இது கொஞ்ச நேரம் ஊறட்டும், சரியா? இப்போ நம்ம அந்த பெருசெல்லாம் போட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் உதிரியாக இருக்கிறத போட்டு எடுத்து வச்சுக்கணும். இது வந்து லெமன் ரைஸுக்கு, தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, மோர் குழம்பு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆகுங்கிறதுனால நம்ம ஒரு 2 மாதத்துக்கு ஒருக்க நம்ம இதை சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், சாப்பிட்டு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த டயத்தில் நல்லா கிடைக்கும். ஓகே.